நேயர்களை வணக்கம். நான் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். ஐயா வணக்கம். விஜய் அவர்கள் திருச்சியில பேசுறப்போ விவசாய கடன் நாங்க கூடுமான வரைக்கும் ரத்து செஞ்சிருக்கோம், நிதியெல்லாம் பூட்டிட்டாங்க எல்லாம். நீ இந்த வாக்குறுதியை கொடுக்கின்ற போது இந்த நிதியை பற்றிய கருத்து உனக்கு இருந்ததா இல்லையா? 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. நாம் என்ன சொன்னோம் என்றால் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியது தவறில்லை. 10 லட்சம் கோடியை வீணாக்கினார் ஸ்டாலின். பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸை உண்டாக்குவதற்காக, நாட்டில் தொழில் வளத்தை பெருக்குவதற்காக, மக்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்வதற்கான கட்டுமானங்களை உருவாக்குவதற்காக அவர் அந்த பணத்தை செலவழிக்கவில்லை. 1000 பையனுக்கு மேட்னி ஷோ பார்ப்பதற்கு 1000, பெண்ணுக்கு மாதம் 1000, அப்புறம் தாய்மாருக்கு 1000, இப்படி. அப்புறம் கோடை விடுமுறையை நீங்கள் ரொம்ப இன்பமாக கழிப்பதற்கு, இன்பமாகங்கிறது கொட்டேஷன் மார்க்கில் போடணும், இன்பமாக கழிப்பதற்கு 2000, மொத்த பணம் 3000. அப்புறம் உங்களுக்கு ஓட்டுக்கு நான் 25,000 ரூபா செந்தில் பாலாஜி தருவார், சாதாரண ஆள் 5000 ரூபா கொடுப்பாரு. எல்லாம் வாங்கி கொண்டு தேய்த்தார்கள் உங்களுடைய முகத்தில். அது ரொம்ப சிறந்தது என்று சொல்கிறேன். இதுவரையில் நடந்த புரட்சிகளிலேயே எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு இந்த மக்கள் ஒழித்து கட்டினார்களே இவர்களை. இதுதான் சிறந்த புரட்சி. என்ன இது? இந்த 10 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன செய்தார்? தொழில் வளம் பெருகுவதற்கு, வேலை வாய்ப்புகள் பெருகுவதற்கு, மாணவர்கள் பெருவாரியாக அவ்வளவு தனியார் கல்லூரிகளும் கொள்ளையடிக்கிறான், அவ்வளவு தனியார் மருத்துவமனைகளும் கொள்ளையடிக்கிறான். எனக்கு எங்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் என்று ஒருவர், தேவகோட்டை ராம்நகரை சேர்ந்தவர், அவர் ஓய்வு பெற்று விட்டார். 2 லட்சம் ரூபாய் அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறது. அவருக்கு மாரடைப்பு வந்தது. மதுரைக்கு வேங்கடமுடையான இன்னமும் ஒரு ஹாஸ்பிட்டல் சொக்கியோளத்தில் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனார். 2 லட்சத்துக்கு கையெழுத்து வாங்கி கொண்டார்கள். மீதம் 5 லட்சம் கொடுத்தால்தான் மாரடைப்பு நோய் அறுவை மருத்துவம் செய்து இவர் மீண்டு வருவதற்கு நகைகளை வைத்து மேற்கொண்டு 5 லட்சம் கொடுத்தார். ஒரு மாரடைப்பு நோய்க்காக நீ எனக்கு 2 லட்சம் கொடுத்தால், ஒன்று 2 லட்சத்துக்குள் அவன் எனக்கு அதை செய்து அனுப்ப வேண்டும், இல்லாவிட்டால் நீ 7 லட்சம் கொடுக்க வேண்டும். அவன் 2 லட்சம் 5 லட்சம் திருடுகிறான் இந்த தனியார் கிளினிக். நான் கடமையை செய்து விட்டேன், மக்களுக்கு வைத்திய வசதியை செய்து விட்டேன் என்று நீ ஓய்ந்து விட்டாய். அவன் நகையை அடமானம் வைத்து குடும்பம் தெருவில் நிற்க அவன் 7 லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த மாரடைப்புக்கான சிகிச்சையை, அறுவை சிகிச்சையை பெற்றுக்கொண்டு வருகிறான். இது என்ன இந்த இன்சூரன்ஸ்? நாடு பூரா மருத்துவமனைகளை கட்டு. எந்த மனிதனும் பணம் வைத்திருக்கிற திமிர் பிடித்த நாய்களை தவிர மற்றவனெல்லாம் அப்பல்லோவுக்கு போகக்கூடாது. அப்பல்லோ 50 மாடி கட்டக்கூடாது. அப்பல்லோ 1 மாடி தான் இருக்கும். பணக்காரனுடைய அளவு அவ்வளவுதான். எதற்கு அப்பல்லோக்கள் பெருக்க வேண்டும், காவிரி மருத்துவமனைகள் பெருக்க வேண்டும், ஊருக்கு 2 தனியார் மருத்துவமனைகள் வர வேண்டும்? அவ்வளவு பேரும் இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை வச்சு ஃப்ராட் பண்ணுறாங்க. 2 லட்சம், அதுக்கு மேலே நீ பணம் கொடு. அந்த நோய்க்கு 50,000, அதுக்கு மேலே நீ 7,000 கொடு. இந்த மக்களுக்கு தொண்டு செய்வதற்கு உங்களுடைய 10 லட்சம் கோடி கடன் பயன்படவில்லை. அதை விட்டு நான் அதை செய்து விட்டேன், இதை செய்து விட்டேன், மேட்னி ஷோ பார்ப்பதற்கு பணம் கொடுத்து விட்டேன் என்று சொன்னதுதான் குற்றமே தவிர, இந்த ஆட்சி கடனில் இருக்கிறது என்று எந்த முட்டாளுக்கும் தெரியும். உனக்கு தெரியாதா? கட்சி நடத்துகிறவனுக்கு இப்பொழுதுதான் புதிதாக வந்து தெரிந்து கொள்கிறாயா? நீ பேச வேண்டிய பேச்சு 10 லட்சம் கடனையும் மக்களுக்கு ஆக்கபூர்வமாக செய்யவில்லையே என்பதுதான் பேச வேண்டிய பேச்சை தவிர 10 லட்சம் கடன் வாங்கியது குற்றமில்லை. அப்புறம் நீ என்ன செய்வ? நீ இன்னொரு 10 லட்சம் கடன் வாங்க போற? நீ சொன்ன இலவசங்களெல்லாம் கொடுப்பதற்கு 10 லட்சம் கோடி கடன் பத்தாது. 50 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும், உனக்கு தரமாட்டார்கள். நீ பேருந்தில் இலவசமாக போக வைப்பாய், அப்புறம் மாமன் சீர் அனுப்புவாய் 1 பவுன். இதெல்லாம் நீ என்ன மன்னிப்பு கேட்க வேண்டும் மக்களிடம். தவறுதலாக சொல்லிவிட்டேன், ஆட்சிக்கு வருகின்ற ஆசையில் சொல்லிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும். கொஞ்சமாக கொடுத்துருக்கிறாய், நீ 30 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும் இதெல்லாம் தீர்ப்பதற்கு. இதெல்லாம் ஒரு பேச்சு. அதை உண்மையை பேச வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், நீ நேர்மையின் பேரால் ஆட்சிக்கு வந்திருக்கிறாய், மற்றவனெல்லாம் அப்படி வரல. என்ன ஒருத்தி இன்னொருத்த கையை பிடிக்கிறதே அவன் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்குவா. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சிகள் தான் இதற்கு முன்னால். நீ நேரி ஆட்சியை தருகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்படி சொல்லுகின்ற போது அதுக்கு தகுந்தாற்போல் எல்லா வாக்குறுதிகளும் இருக்க வேண்டும். இதெல்லாம் வெறும் 10 லட்சம் என்று சொல்வதில் பயனே இல்லை. 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாக தெரிந்து கொண்டுதான் நீ இந்த வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்தாய். இதற்கு மேல் செய்ய முடியும் என்று நம்பினாய். அப்படியானால் பொருளாதார அறிவு உங்களுடைய கட்சியில் யாருக்கும் இல்லை.
தற்கூரிகளின் ஆட்சி என்று எங்களை சொல்லுகிறார்கள் என்று வருத்தப்படுகிறாய். இதற்கு வருத்தப்படலாமா? உனக்கு திட்டம் போட்டு எத்தனை லட்சம் கோடி ஆகும், இதற்கு தமிழ்நாட்டில் வருமானம் உண்டா? 3 லட்சம் கோடி தான் வரவு செலவு. இதெல்லாம் எதற்கு பேசுகிறீர்கள்? எல்லாரும் இப்படியே வருகிறவன் அயோக்கியனாக இருக்கிறான். இந்த திமுகவை போல 30 மந்திரியும் கொள்ளையடித்தான். சிறையிலே இருக்கிறவனையெல்லாம் மந்திரியாக ஆக்கினார்கள். ஐயோ, செந்தில் பாலாஜி எல்லாம் வரலாற்று கொள்ளைகள். ஆவண்ணா ராஜா அதை விட வரலாற்று கொள்ளை. ஒரு காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து விட்டார், நிரந்தரமாக கீழே இறக்கி விட்டார் ஆவண்ணா ராஜா. இவனோடு சேர்ந்தவனெல்லாம் இந்த கை தான் ஆளாவான். ஊழலை தவிர வேறு என்ன இருக்கிறது? கனிமொழியும் சேர்ந்து சிறையில் இருந்தவர் தானே 1.5 ஆண்டு காலம். கருணாநிதி மொட்டு டெல்லி வெயிலுக்கு தாங்க முடியாமல் அந்த மொட்டு கருகுகிறதே என்று சொன்னார். உன் மகள் என்றால் கருகுவதை பற்றி உனக்கு வருத்தம் வருகிறது. அடித்த கொள்ளை 1,70,000 கோடியில் பங்கு என்பது உனக்கு மனதில் உறுத்தவில்லை. அதனால தானே வரலாற்றில் அதிகமாக விமர்சிக்கப்படுகின்ற முதலமைச்சர் கருணாநிதி தானே. திறமையான ஆள். இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், புரியாதவர்களின் ஆட்சி, லாட்ரி கும்பலின் ஆட்சி இப்பொழுது நடக்கிறது. இவர்கள் என்ன செய்வார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அவர்கள் புரிந்தவர்கள் கள்ளர்கள், கடுமையான கள்ளர்களாக திருடுகள். ஆட்சி இறங்கி விட்டது, வேலை முடிந்து விட்டது, மக்கள் மாற்றி விட்டார்கள். இனிமேல் செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக செய். அதை விட்டு விஜய் திருச்சியில சொல்றாரு, நான் அந்த பொய் சொல்லி ஏமாத்துற பழக்கம் எனக்கு இல்லை, நான் பொய் சொல்லி எல்லாம் ஏமாத்த மாட்டேன். அதை போய் வேலுமணிகிட்டையும் இவன் சிவி சண்முகத்தையும் கேட்கணும். ஐயோ, ஏமாத்திட்டாரு, எங்களை ஒன்றா நடு ரோட்டில் விட்டு போயிட்டாரு. தேர்தல் வாக்குறுதியில சொல்றாருங்க. எந்த வாக்குறுதியிலையும் வச்சுக்கணும்ல. ஏமாத்துறதுங்கிறது தேர்தல் வாக்குறுதியில் மட்டும்தான் ஏமாத்தாம இருக்கணுமா? மொத்தம் இல்லைன்னா ஏமாத்தலாமா? நீ ஒரு பேச்சு பேசுவாரு, உனக்கு எதையாவது இன்னமும் தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த ஏனின்னா வேற ஒண்ணு சொல்றதுன்னா, அது மாதிரி நீ பேசுவ. இல்ல, அவர் இன்னமும் அவருக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். நிறைவேற்றப்பா, நிறைவேற்று. ஆரம்பமே மோசடியில் ஆரம்பிச்சு தப்பானவனெல்லாம் ஓட்டு போட வச்சு உன்னுடைய ஆட்சி நிலைச்சிருக்கு. இதுக்கு மூளை லாட்ரி கும்பல். உன்னையும் கெடுத்து எல்லாத்தையும் நாசமாக்கிற போகிறார்கள் என்பது என்னுடைய கவலை. அதெல்லாம் மீறி உன்னால் நல்ல ஆட்சி தர முடியும் என்றால் உன்னுடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக விளங்கும். இல்ல, நானே கேட்கிறேன், அவரே பாசிட்டிவ் தாட்ல இருக்காரு, எல்லாத்தையும் செஞ்சிருவோன்ட்டு. ஏப்பா பண்றது பூரா நெகட்டிவ், அப்புறம் பாசிட்டிவ் தாட்ல இருந்து என்ன பண்றது? இங்க வரு, பாசிட்டிவ் தாட் உள்ளவன் நெகட்டிவா செய்ய மாட்டான்பா. ஐயா, வாக்குறுதி கிடையாது, இன்னமும் ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. நீங்க ஏன் முடியாதுன்றீங்கன்னு கேக்குறேன். நான் சொல்லவே இல்லை, முடியுமான்னு பாரு. முடிஞ்சால் பொற்கால ஆட்சின்னு தான் சொல்லுகிறேன். நீ நெகட்டிவான வேலையை எடுத்த உடனே ஆட்சி நிலைப்பதற்கு செய்கிறாயே, உன்னோட என்ன நாணயம் கொடுக்கிறது? அவர் சொல்றாரு, நான் திமுக போதையெல்லாம் இது பண்ண விட்டது, நான் பாருங்க வந்த உடனே பேசுறேன். நீ என்ன பேசுற? ஒரு நேர்மையான ஆட்சி எதற்காக இருக்கிறவனை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து நம்பிக்கை ஊட்டி வாக்களிக்க வைத்து பிறகு அவனுக்கு தருகிறேன் என்று சொன்னதை தராமல் அவனை ரோட்டில் நிறுத்தி கேவலப்படுத்த வேண்டும். இது என்ன ஒரு முதலமைச்சர் செய்கின்ற மட்டமான செயல் இல்லையா என்று கேட்டால் அதை விட்டு வேற ஒண்ணுக்கே போறீங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணுங்கய்யா. இது சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு, இது வெளிப்படையா இல்ல. அவர் சொன்னாரா? பதில ஏற்றுக்கொண்டியா நீ? ஐயா, வெளிப்படையா அவர் சொல்லுங்கய்யா. வெளிப்படையா அவர் கூப்பிடல, வெளிப்படையா ஒரு வாக்குறுதி கொடுக்கல, நான் தரேன்னு கூப்பிடல, அவங்களா வந்து ஓட்டு போட்டாங்க. நேர போய் பீதாம்பரம் பொறுத்தினாரு, அதுக்கு என்ன பொருள்? மரியாதைக்கு பார்த்துட்டு வந்தாரா? மரியாதைக்கு பார்க்க வேண்டியவனெல்லாம் பார்க்கல, உனக்கு ஓட்டு போட வைக்கிறவனு தான் பார்க்க வேண்டியது இருந்துச்சா? சரி, வழக்கு போட்டா என்ன பண்ணுவீங்க? வழக்கு போட்டா என்ன பண்ணுவீங்க? யார் மேல போடு? நான் உண்மை அல்லாததை சொல்லுவேனா என்பதுதான் கேள்வி. வழக்கு போடு, ரெடியா இருக்கீங்க. நான் பொது வாழ்க்கையில் ஒரு நேரிய அமைப்பு பொது வாழ்வில் நிலைவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தை தவிர நான் ஒரு பதவிக்கு வந்தே ஆக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இல்லை. நீங்க வண்டியை இழுத்தாலும் சரி, இழுக்க வைத்தாலும் சரி, நோக்கம் வண்டி ஓட வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு, அடுத்த தேர்தலில் பாருங்க எதிர்கட்சியே இல்லாம வந்து உட்காருவோன்றார். இது இளைய பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் போய் திமுக ஒழிந்தது, அவன் அடுத்த தேர்தல் இல்லாம வந்த வேலையை பாருங்கடா. சிபிஎஸ்சியில மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து திணிக்கிறான். இந்த மும்மொழி திட்டம் எதற்காக? நம்முடைய இளைஞர்கள், மேட்டுக்குடி மக்கள், எனக்கு இந்த மேட்டுக்குடி மக்களை கண்டாலே எனக்கு அடி வகுத்தில் ஏறும். இவன் எல்லாம் வந்து பணம் வச்சிருக்கிறவன், ஆகவே இவன் எல்லாம் தனி ஜாதி. எல்லா ஜாதியிலையும் இருப்பான் பணக்காரன், அவன்லாம் ஒரு ஜாதி. நான் சொல்றது புரியுதா அவனுக்கு? எல்லா ஜாதியிலையும் தாழ்த்தப்பட்டவனே ஆவணராஜ் மாதிரி பணம் வச்சிருக்கிறவன் இருப்பான்.
அவன்லாம் ஒரு ஜாதி தான். அதில் பிராமணன் தாழ்த்தப்பட்டவன் வேறுபாடு கிடையாது. பணம் வச்சிருக்கலாம் ஹேவ்ஸ்னா ஹேவ்ஸ் தான், அவனுக்கு எதிரி ஹேவ் நாட்ஸ் தான். புரியுதா? அவன் சிபிஎஸ்சியில் படிக்க போகிறான். ஏன்னா அவனுக்கு உயர்ந்த கல்வி வேண்டும், அவனுக்கு குளிரூட்டப்பட்ட அறைகள் வேண்டும். ஒரு மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் கட்டி அவன் படிப்பான். அதில் என்ன சொல்லிக் கொடுப்பார்கள்? GOAT கோட் என்று தான் சொல்லிக் கொடுப்பார்கள். நம்முடைய அரசு பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் என்னமோ காட்டுன்னு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவன் மட்டும் தான் கோட் என்று சொல்லிக் கொடுப்பது போல் இதுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம். தனியாரில் 45% பேர் தனியார் பள்ளிகளில் பயிலுகிறார்கள். இது இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கேவலம். ஏழைகளாக இருக்கிறவர்கள், வீட்டில் வேலை செய்து பிழைக்கிற பெண்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார்கள். அதனுடைய பொருள், அது மேட்டுக்குடி மக்கள் படிக்கின்ற சிறந்த கல்வியை தருகின்ற நிறுவனங்கள் என்று அவன் கொள்ளையடிக்கிறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கல்வி அமைச்சர் அதை பற்றியில பேசணும். சிபிஎஸ்சியில் எதற்காக இதுவரையிலும் கிடையாது, மும்மொழி திட்டம் கிடையாது. ஃப்ரெஞ்சு படிக்கலாம். புதுச்சேரிக்காரன் பூரா ஃப்ரெஞ்சு படித்து விட்டு பாக்கி இது ஃப்ரான்ஸுக்கு போயிடுவான் வேலைக்கு. ஃப்ரான்ஸ் பூரா புதுச்சேரிக்காரனாக தான் இருப்பேன். நான் போய் பார்த்தேன். பூரா தமிழ் எழுதியிருப்பான், தமிழில் பேசுவான். என்னடான்னா புதுச்சேரி காரைக்கால், புதுச்சேரி காரைக்கால் தான் சொல்லுவான். என்னடா இவ்வளோ பேர் வந்துட்டியே, புதுச்சேரியை மொத்தமாக வந்துட்டீங்களான்னு கேட்டேன். அவன் கேட்டேன், என்ன இப்போ ஃப்ரெஞ்சு படிக்கக்கூடாது, ஹிந்தி படிக்க வேண்டும், இந்திய மொழிகளில் 2 படிக்க வேண்டும், அப்புறம் ஆங்கிலம் படித்து தான் ஆகணும். அப்புறம் ஃப்ரெஞ்சு எப்படி படிக்கிறது? எதுக்குடா ஹிந்தி படிக்கணும்? இந்தியை படித்து என்னடா செய்யுது? நான் ஃப்ரான்ஸுக்கு வேலைக்கு போகணுங்கிறேன், எனக்கு தேவை ஃப்ரான்ஸா ஃப்ரெஞ்சு, நான் ஜெர்மனிக்கு வேலைக்கு போகணும், ஜெர்மனி வேணுமா, உங்களுடைய ஹிந்தி வேணுமா? கேட்க உயர்கல்வி அமைச்சருக்கு நாக்க பிடிக்குன்னு கேட்க தெரியல. இந்த விஜய்க்கு கேட்க தெரியல. போறாராம், மோடிகிட்ட பேசுவாராம், எதற்காக மும்மொழி தொட்டோம்னு கேட்க மாட்டாராம். சும்மா நீட்டுங்கிறது ஒரு மந்திரம் போல் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நீட்டினுடைய விவகாரமும் அவருக்கு தெரியாது. அது ஒன்றும் நடக்க போவதும் இல்லை. அது இந்தியா முழுவதுக்குமா ஆக்கி விட்டார்கள். என்ன ஆற்காடு வீராசாமி மாதிரி ஊழல் மந்திரிகள் உருவாக முடியாததில்ல. அதுதான் நீட்டினுடைய தன்மை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு இந்த கல்வி முறையே மேட்டுக்குடி கல்வி முறை எல்லாம் 45% பேர் தனியார் கல்லூரியில் படிக்கிறார்கள் என்றால் இந்த கல்வி மந்திரி ராத்திரியெல்லாம் தூங்கக்கூடாது, யோசிக்கணும். ஏன் அரசு பள்ளிகளின் மீது ஏன் நம்பிக்கை வரவில்லை? நீ டெம்பரரி வாத்தியார் வச்சுக்குவ, 3000 தலைமை ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்களில் கிடையாது, மட்டமாக நடத்துவாய், சுரண்டுவாய் நீ அதை. அப்புறம் எப்படி உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு வருவேன்? இந்த முக்கில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா சொன்னிச்சு, அதில் போய் என் மானை படிக்க வைக்கணும்னு சொல்கிறீங்கள ஐயா. நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் அரசு பள்ளியில் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும் முடியாது. என் மானை நான் அரசு பள்ளிக்கூடத்தை தான் படிக்க வச்சேன், 5ஆவதுலேருந்து 1ஆவதுலேருந்து. அவன் முதல்ல வாத்தியார் தட்டு வாங்கின்னு வர சொன்னார். அப்படின்னா தட்டெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம், நீ போய் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு மட்டும் வா அப்படின்னு. 1ஆவது எல்லா மக்களோடும் கலந்து பழகுகிற தன்மை அவனுக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் அந்த பள்ளியை தேர்ந்தெடுத்தேனே தவிர தமிழ் 2ஆவது. தமிழில் பயிலலாம் என்பது 2ஆவது. நான் தமிழ் வழியாகத்தான் பயின்றேன். சிவில் டிசோபீடியன்ஸை படித்தேன், இமானுவேல் காண்ட்டை படித்தேன், டால்ஸ்டாயை படித்தேன், லெனினை படித்தேன், மார்க்ஸை படித்தேன், எல்லாரையும் தான் படித்தேன். இதெல்லாம் தமிழ் வழியாக படித்தால் மண்டையில் ஏறாதா என்று கேட்கிறேன். அறிவு கெட்ட கும்பல் 45% பேர் பணத்திமிரினாலே தனியார் பள்ளிகளுக்கு போகிறார்கள். அதில் பெரிய ஒழுங்கு இருக்கிறது, நெறி இருக்குது. பச்சையப்பன் கல்லூரி தான் அறிஞர் அண்ணாவை உற்பத்தி செய்கிறதே தவிர தனியார் கான்வென்ட்டுகள் அல்ல. ஒரு தனியார் கான்வென்ட்லேருந்து அண்ணாவுக்கு சமமான மனிதன் வந்தான் என்று சொல்ல நான் கேட்கிறேன். கேவலமான குழப்பமான ஒரு ஒழுங்கில்லாத பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து அண்ணா வருகிறார். எங்கே சுதந்திரம் இருக்கிறதோ அங்கே கலகமும் இருக்கும், மோசமான போக்குகளும் இருக்கும், சிறந்த மனிதர்களும் அதிலிருந்து உருவாவார்கள். ஏனென்றால் அந்த சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது அப்படி கிடையாது. இதை தனியாக பேசுவோம் ஒரு நாளைக்கு, கல்வியின் தன்மை என்ன என்று. அதனால் இதுதான் கல்வி அமைச்சர்கள்லாம் கல்வி தெரியாத கல்வி அமைச்சர்கள். இவர்களுக்கு சிபிஎஸ்சியை பற்றி பேச வேண்டிய முதலமைச்சர் பேசுவதில்லை, கல்வி அமைச்சர் பேசுவதில்லை, மேகதாதுவை பற்றி பேசுவதில்லை. மறுபடியும் திமுக தீய சக்தி என்று பேச, அதான் ஒளிந்து விட்டதை. அப்புறம் என்னத்துக்கு பழைய கதையை பேசி கொண்டிருக்கிறாய்? உனக்கு பேச தெரியவில்லை என்று சொன்னால் என்னை தற்கொலை என்று சொல்கிறார்கள் என்று வருத்தப்படுகிறேன். அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகிவிட்டார். அதிமுகவை கெடுத்து நாசமாக்கியவர் அண்ணாமலை. திமுகவை ஒழிப்பதற்கு முயலாமல்
அதிமுகவை ஒழித்து அந்த இடத்திற்கு நாம் மாற்று கட்சியாகி ஆளுங்கட்சியாகி விடலாம் என்று வழியில்லாத வழியில் படர்ந்தவர் அண்ணாமலை. தீய சக்தி திமுக, ஆகவே அதை ஒழிக்க வேண்டும் என்று அதிமுகவோடு சேர்ந்து பலப்படுத்தி கொண்டு அதை ஒழித்து விட்டு பிறகு அதிமுக உட்கார்ந்த பிறகு அதற்கு எதிர்கட்சியாகி ஆளுங்கட்சியாவதற்கு முயலாமல் தலைகீழாக அவர் வந்தவர். தலையிலிருந்து தண்ணீரை ஊற்றிக்கொள்ளாமல் காலிலிருந்து ஊற்றிக்கொள்வது. ஆகவே அவரால் தான் பாஜகவினுடைய வளர்ச்சி பெருகியதாக காட்டிக் கொண்டார்களே தவிர அதிமுகவை கெடுத்தது அவர்தான். இந்த தேர்தலிலே கூட அதிமுக தோற்றதுக்கு காரணம், நாங்கள் தனியாட்சி அமைப்போம், 179 இடங்களில் நிற்போம் என்று எத்தனை தடவை எடப்பாடி சொன்னாலும் இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் என்று பிரதமரே சொல்லிக்கொண்டே இருந்தால், ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொன்னால் இரட்டை இன்ஜின் ஆட்சி, பிஜேபியினுடைய ஆட்சி தமிழ் மண்ணில் கால் பதியக்கூடாது, அப்படி கால் பதியுமானால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தீங்காக ஆகிவிடும் என்று இடையறாமல் சொன்னதினால் இந்த பிஜேபியினுடைய தீமையை அதிமுக சுமந்து அதிமுக அழிந்தது. அழியவில்லை, அது தடுமாறியது. இதை அவர்கள் தான் யோசிக்க வேண்டும். அவருடைய கட்சியில் அவர்கள் யோசிக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும், என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். பிறகு எதற்காக நம்மை ஒழித்தார்கள் என்பதும் புரிய வேண்டும். பழைய ஆட்சி முறையை மக்கள் விரும்பவில்லை. ஆகவே அதிலிருந்து விடுபட்டு கட்சிகள் தங்களை தாங்களே கட்டமைத்துக் கொள்ளுமானால், if they can restructure themselves, they can come up. தனிக்கட்சி ஆரம்பித்தால் அண்ணாமலை சோபிப்பாரா? இளைஞர்களுக்கு உதவாகிறாங்க தமிழ்நாடு. விஜய், உதயநிதி, அண்ணாமலை இந்த லெவல்ல இதே பேசினா, அதாவது சொந்த புத்தி இல்லாமல் எழுதி கொடுப்பதை படிப்பவர் நம்முடைய முதலமைச்சர், சொந்த புத்தி இல்லாமல் எழுதி கொடுப்பதை சட்டமன்றத்தில் படிப்பவர் உதயநிதி. இந்த மாதிரி ஒருத்தனும் சொந்தமாக சிந்திக்க தெரியாத என் கைக்குள்ளே தமிழ்நாடு போயிருச்சேன்னு நான் வருத்தப்படுறேன். நீ இவர்கள் கையில் எல்லாம் 45 வயது கீழ்பட்டவர்கள் கை. நான் இதுவாக கிரைட்டீரியன், அதாவது ஓட்டப்பந்தயத்துக்கு போவதற்கு 20 வயது பையன் வேண்டும், நாடு ஆளுவதற்கு 20 வயது பையன் வேண்டும் என்று சொல்வது சரியான ஒரு போக்கில்லை. அதாவது வயது குறைவு என்பதில்லை, நீயாக இப்படியே இவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். இனிமேல் ஆட்சி என்பது விஜய் ஆட்சி, உதயகுமார் ஆட்சி, உதயநிதி ஆட்சி, அண்ணாமலை ஆட்சி, இது மூணும் எல்லாம் எழுதி வச்சு படிக்கிற சங்கதிகள் தான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு முதலமைச்சருக்கு எழுதி வைக்காமல் படிக்க தெரியல, ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு எழுதி வைக்காமல் குற்றஞ்சாட்ட தெரியல. இவர்கள் 2 பேரும் நாட்டில் தலைமையாக இருக்கிற போது இந்த நாட்டில் என்ன வளர்ச்சி ஏற்படும்? நான் பேசுவது வேறு, நீ சிந்திப்பது வேறு. நான் சொல்கிறேன், அவனுக்கு 25 வயதில் அறிஞனாக இருக்கின்றவன் உண்டு. நம்ம தோரோ 32 வயதுக்குள் உலகத்தை உலுக்குகின்ற 30 பக்க புத்தகத்தை சிவில் டிசபீடியன்ஸை எழுதி விட்டு செத்து போயிட்டான். 32 வயசு தான். இவர்களுக்கெல்லாம் 48 வயசு ஆகுது, 52 வயசு ஆகுது. இது ரொம்ப கூடுதலான வயசு. உலகத்தை உழுக்கக்கூடிய அறிவை வெளிப்படுத்துவதற்கு 2 மடங்கு கூடுதலான வயசு இது. இப்படி பேசாதீர்கள் என்று சொல்கிறேன். இப்படி கேள்வி கேட்கிறவனுங்கெல்லாம் படிக்கிற பழக்கமே கிடையாது. அதனாலதான் உங்களோட கேள்விகளின் தரம், இந்த கால டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜியில என்ன இருக்கு? டெக்னாலஜியில போய் அறில ஒரு துறையில திறம்பட செயல்படணும்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும்ல. இந்த காலத்துக்கு தகுந்த போல யோசிக்க, இது புரியாம பேசுறேன். அறிவியல் டெக்னாலஜி வேகப்படுத்தி தருது. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது, நம்முடைய பயணங்கள் வேகப்பட்டன. புரியுதா? சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய நோக்கம் நம்முடைய பயணம் வேகப்படுத்துவதுதான். டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி நம்ம எல்லாவற்றையும் விரைந்து தெரிந்து கொள்வதற்கும், ஒரே செய்தியை கோடிக்கணக்கான பேருக்கு ஒரே நேரத்தில் பரப்ப முடிகிறதே, இதெல்லாம் டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி தான். இந்த யுகமே செல் யுகம் தான். இந்த யுகமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய யுகம் தான். உலகத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் எல்லாவற்றையும் விட மிக சிறந்த இது இந்த தொழில்நுட்பம் தான். மனிதன் தானே கண்டுபிடிக்கிறான். மனிதன் தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொண்டு மேலும் மேலும் போய்கொண்டே இருக்க வேண்டியதானே தவிர, இது இந்த காலத்துக்கு அப்படின்னு சொன்னால் பழைய காலத்து மனிதர்களெல்லாம் அதை அறிய மாட்டார்கள் என்பது போல. இன்றைக்கும் காந்தி தான் தீர்வுக்கு வர வேண்டியது அரசியலில், தெரியுமா அவனுக்கு? அவன் தான் லிங்குவிஸ்டிக் நேஷனலிசத்தை அறிமுகப்படுத்தினான். அதுதான் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை காக்குது. விஜய்க்கு அது என்னன்னே தெரியாது. லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம்ங்கிறது என்னன்னே தெரியாது. கேட்பார் ஒரு நாளைக்கு. அவர் உங்களிடமெல்லாம் ஏன் சிக்குவதில்லை என்றால், அவருடைய அறியாமை வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் சிக்குவதில்லை. இதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம், தெரிஞ்சுக்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சிறந்த அறிவை பெற்று அதை பயன்படுத்தும் மக்களுக்கு. நேர்மையாக ஆட்சி செய்வேன் என்று சொல்வதற்கே ஒரு தகுதி வேண்டும்.
வேற எவனும் இதுவரையிலும் சொல்லலை. நீ சொல்ற, நான் மகிழ்றேன். நேர்மையாக நடந்துக்க. அதுக்கு அதிமுககாரனை கட்சி மாற வச்சு அவனெல்லாம் கெடுத்து ரோட்டில் விடாத. இது ரொம்ப மோசடியான செயல். நான் சொல்கிறேன், இட் இஸ் ஏ சீட்டிங். அது ஒரு மோசடி. இந்த மாதிரி செயலையெல்லாம் செய்து கொண்டு நேர்மையான ஆட்சியை வழங்க முடியாது. முரண் இல்லாமல் நடத்து. நீ நடத்த வேண்டும். ஒரு மாறுபட்ட ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். உன்னை விமர்சிப்பது உன்னை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தானே தவிர லாட்ரி கும்பல் கையில் இது மாட்டிக்கொண்டு வீணாக போய்விடக்கூடாது ஒரு மக்கள் புரட்சி என்பதற்காகத்தானே தவிர உங்களை எனக்கு அரிப்பு ஒன்றும் கிடையாது. உங்களை கீழே தள்ளணுங்கிற அரிப்பெல்லாம் எனக்கு கிடையாது. நிறைய விஷயங்களை போயிருந்தீங்க. நன்றி.